தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, உம்மை அன்புடன் ஆராதித்து எனது துயரங்களை உம்முடன் பகிர்ந்து கொள்ள தாழ்மையான உள்ளத்தோடு உம்மிடம் வந்திருக்கின்றோம். எங்களுக்கு தேவையான உதவிகளை அன்புடன் தருவீர் என்னும் பெரும் நம்பிக்கையுடன் வந்திருக்கிறோம். ஏனெனில் உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை. பாவத்திலிருந்தும் சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை மீட்கும்படி நீர் மனித உரு எடுத்து எங்கள் மேல் உள்ள அன்பால் உம்மையே நீர் தாழ்த்தி கொண்டீர். உமது நன்மைத்தனத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து, தந்தாய், இந்த கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றியருளும், ஆயினும் என் விருப்பப்படி அல்ல, உம் திருவுளப்படியே ஆகட்டும் என்று நீர் உமது இறப்பின் வேளையிலே உம் தந்தையை நோக்கி சொன்னதையே நானும் சொல்லுகிறேன். சிறு பிள்ளைகளுக்கு உமது அரசை தருவதாக வாக்களித்தீரே. சிறுமை நிறைந்த எங்களையும் கண்ணோக்கி பாரும். எங்களது துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றியருளும். இதனால் நான் உமது நட்புறவில் என்றென்றும் நண்பனாக வளர்வேன். இதே நட்புறவை விண்ணகத்திலும் அனுபவிக்க அருள் தாரும். ஆமென். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 16 முதல் 17 முடிய உள்ள இறை வார்த்தைகள். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நம் இருப்புக்கான காரணம் இயேசுவின் தாகத்தை தணிப்பதாகும். அவர் தண்ணீர் கேட்டபோது சிப்பாய் அவருக்கு குடிக்க வினிகரை கொடுத்தார். ஆனால் அவருடைய தாகம் அன்புக்காகவும் ஆன்மாக்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இருந்தது. சிலுவையிலிருந்து வெளிப்படும் ஒளியில் ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு எரிச்சலையும், ஒவ்வொரு மரியாதையின்மையையும் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் கடவுளை பிரியப்படுத்துகிறோம், அன்பின் வழிகளில் வாழ முயற்சி எடுக்கிறோம். புனித கல்கத்தா நகர் அன்னை தெரசாவினுடைய டைரியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவில் நான் யார் என்று அறிந்து கொள்வதில்தான் வாழ்வின் ரகசியம் அடங்கியிருக்கிறது. ஜெபிப்போமாக. உமது சிறகுகளின் நிழலால் எங்களை எந்நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பின் பரலோக தந்தையே, நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். இந்த புதிய நாளை தந்து புதிய தெம்போடு செயல்பட ஆற்றல் கொடுத்ததற்காய் நன்றி இயேசுவே. நீதியின்படி தண்டனைக்கு உரியவர்களாகிய எங்களை உமது இரக்கத்தின்படி வாழ வைத்து கொண்டிருப்பவரே, எல்லாவித தீமைகளுக்கும் எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்துகின்றவரே, உமக்கே கோடி நன்றி அப்பா. கழுகின் ரெக்கைகளில் தன் குஞ்சுகளை சுமப்பதைப் போல இஸ்ரவேலே, நான் உம்மை சுமந்தேன் என்று சொல்லி இன்றும் எங்களை உமது சிறகுகளிலே சுமந்து உமது அன்பை வெளிப்படுத்தி எதிரிகளின் சூழ்ச்சிக்கும், பகைவர்களின் சொல்லடிக்கும், பொறாமைகளுக்கும், வஞ்சக செயல்பாட்டிற்கும் எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்தும் அன்பு இறைவா, உமக்கே என்று மகிமை உண்டாவதாக. உந்தன் சிறகுகளின் நிழலில் எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய உம்மை விட்டு விலகாமல் உமது மடியிலேயே அமர்ந்து இன்பம் அனுபவிக்க அருள் தாரும். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் நற்பேறு பெற்றோர். அவருடைய சிறகுகளில் தஞ்சம் புகுந்தோர் அவர்கள் பேரருளை பெற்றுக்கொள்வார்கள். இருளின் அம்புக்கும் பாய்ந்து வரும் அம்புக்கும் அவர்கள் திகிலடைய மாட்டார்கள் என்று சொல்லி, ஆண்டவரே, உமது பிரசன்னத்திலிருந்து வருகிற ஆற்றலினால், பாதுகாப்பினால் நாங்கள் ஒவ்வொருவரும் இன்று வளமையடைய எங்களுக்கு அருள் தாரும். காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் அழுக்கை போல உம்முடைய அருள் என்னும் பெரு வெள்ளத்தில் எங்கள் வாழ்வில் இருக்கும் வாழ்வை கெடுக்கும் பொறாமை, போட்டி, வறுமை, நோய், பிணி என்னும் அழுக்குகள் எங்களை விட்டு அகன்று போவதாக. வெகு நாட்களாய் காத்திருக்கும் நலன்கள் இன்று எங்களுக்கு கைகொடுமாறு எங்களை ஆசீர்வதிப்பீராக. முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிக்கும் எங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்கும் ஞானத்தையும் அறிவுரையும் இன்று எங்களுக்கு வழங்குவீராக. வெளிநாடு செல்ல காத்திருக்கும் அன்பர்களின் இதயத்தின் வேண்டுதல்கள் கேட்கப்படுவதாக. குழந்தை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் கர்ப்பிணி பெண்களின் பயங்களை போக்கி ஆரோக்கியமான சுகப்பிரசவத்தை இன்று கட்டளையிடுவீராக. தடைபட்ட தள்ளி போய்கொண்டிருக்கும் திருமண காரியங்கள் கைகூடுமாறு இன்று நீர் செய்யப்போகிற அருமையான காரியங்களுக்காக முன்னதாகவே நன்றி கூறுகிறோம். எங்களுடைய உடல் உள்ள ஆன்ம தேவைகளை இன்று சந்தித்து என்றும் உம்முடைய மனமகிழ்வில்
இறை உறவில் என்றும் நிலைத்து உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் நலன்களால் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் அவர் தன்னுடைய கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை இரட்சித்து எங்களை மீட்டு கொள்ளும். ஆமென்.